ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 50:14 சொல்லுது. 14:15 யாராவது வாசிங்க பார்ப்போம். 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதாவது ரொம்ப சூப்பர் வசனம். ரெண்டு வசனம். ஸ்தோத்திர பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி செலுத்துறப்போ உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்து. ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு பொருத்தனைன்னா அந்த கல்யாணத்தில் 50 சவரம் போடுறேன், 75 சவரம் போடுறேன், 50,000 ரூபா கொடுக்குறேன், வீட்டுக்கு வரதட்சணை சாமான் 10 கொடுக்குறேன், அது ஒரு பொருத்தனை. எனக்கு வேலை வாங்கி கொடுத்தா 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன், அது ஒரு பொருத்தனை. இந்த வீடு அட்வான்ஸ் இப்போ நான் பார்த்து வாங்கி கொடுக்குறேன், நான் புரோக்கரு, பார்த்து கொடுத்தா 1 மாத வாடகை உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறலாம். இதெல்லாம் பொருத்தனை. அதேமாதிரி ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு நீங்கள் எனக்கு தந்தால் உமக்கு நான் பொருத்தனைகளை செலுத்துகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அனாதையாக போகிறாரு. அனாதையாக போகிறப்போ அவருக்கு ஒன்று அப்பா வெட்டிட்டாங்க, அம்மா வெட்டியாச்சு, அண்ணன் கருவா வச்சுருக்கான், வெட்டுறதுக்கு கொல்ல போகிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் தன் வாழ்வை தேடி அவன் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28:15 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லார். டூ நாட் அஃப்ரைட், ஐ எம் வித் யூங்கிறார். நீ பயப்படாதே, இந்த வாழ்க்கையில் பயம் இருக்குது, பயப்படாத, ஐ எம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். உடனே அதை பார்க்குறாரு. அங்கேருந்து தெய்வதூதர்கள் கீழேருந்து மேலே போகிறாங்க, மேலேருந்து தெய்வதூதர்கள் வராங்க. அவருக்கு ஒரு எஸ்கார்டு காட்டுக்குள்ளே படுத்திருக்கோம். அனாதையாக காட்டுக்குள்ளே படுத்திருக்கிறவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. வெளிச்சத்தின் மத்தியில் மக்கள் போய்கிட்டு வந்துட்டு அந்த பயம் போயிடுச்சு. தனிமையாக ஒரு ரோட்டில் வர்றதுக்கும் மார்க்கெட்டில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி தனிமையாக வரும், மார்க்கெட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெய்வதூதர்கள் கூட்டமாக இருக்காங்க. மேலே போகிறாங்க, கீழே வர்றாங்க. அந்த ஈஏக்கு போகிறீங்கன்னா ஈஏ எக்ஸ்பிரஸ் 7 எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த எக்ஸலேட்ரு ஒரு கூட்டம் மேலே போகும், ஒரு கூட்டம் கீழே வரும். ஏர்போர்ட்டில் போனால் ஒரு கூட்டம் வெளியே வரும், ஒரு கூட்டம் வெளியே போகுது. எர்விலிஸில் போனால் இப்போ அப்படி தான், ஒரு கூட்டம் வெளியே வருது, ஒரு கூட்டம் உள்ளே போகுது. ஒரு கூட்டம் திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின், இங்கேருந்து நாளைக்கு மத்தியானம் ஒரு ட்ரெயினில் போகிறேன் திருச்சிக்கு, ஒரு கூட்டம் அப்படியே இறங்கும், அப்படியே ஒரு கூட்டம் திரும்ப சென்னைக்கு இன்னொரு ட்ரெயினில் ஏறுது. இப்படி கூட்டம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அவனை தனிமை மாறிடுச்சு. பார்த்துட்டு இது சாதாரண இடம் இல்லை, இந்த இடம் லூஸ் இல்லை, இது உப்பளம் இல்லை, கர்த்தருடைய மகிமையின் ஜெப வீடு. அந்த முனையில் நின்று இவர் கூப்பிட்டாரு. இங்கே ஒரு கிறிஸ்டின் வீடு, இந்த முனையில் அங்கே ஒரு கிறிஸ்டின். என்னத்தை அடையாளம் சொல்கிறது? எங்கே பார்த்தாலும் மக்களாங்கன்னு அங்கே ஒரு அம்மா தோத்திரம் சொல்கிறாங்க, ஐயா தோத்திரம் டிஎஸ் ஐயாங்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் இங்கே ஒரு சர்ச்சு. இதுதான் ஜெயராஜ் சர்ச்சுனா இல்லை ஜெயராஜ் சர்ச்சு இங்கே இருக்குங்கிறார். ரெண்டும் ஒரே மாதிரி, மேலே சர்ச்சு கீழே சர்ச்சு. இதுதான் ஏதேன் தோட்டம், அப்படி தான் சொன்னார். அப்படி தான் இருந்தது யாக்கோவுக்கு. யாக்கோவுக்கு அங்கே இருக்கிறப்போ என்ன சொல்கிறாரு, இந்த இவங்க ஏரியாவுக்கு போனால் 3 கோயில் லைனாக தடிக்கி விழுந்த மாதிரி. இப்போ இல்லை, குவார்ட்டர்ஸ் போயிட்டாங்க, மாடி வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் 3 கோயில் எங்கன அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இந்த ஏரியாவில் என்ன ஆச்சு. இப்படித்தான் யாக்கோபுக்கு கூட்டமாக வந்துச்சு. கூட்டமாக யாக்கோபுக்கு இருக்கு. அப்போ தான் இது லூஸ் இல்லை, இது உப்பலாம் இல்லை, இது தேவனுடைய வீடு, இது ஹவுஸ், லார்டிஸ் ஹவுஸ், கர்த்தருடைய வீடு, இது கர்த்தருடைய வீடுன்னு சொல்லி அதுக்கு பெத்தேல் என்று பேரிட்டார். பெத்தேல்னு பேரிட்டு என்ன சொன்னாருன்னா 28:20 வந்தீங்கன்னா, நீங்கள் நான் ஒரு ஊருக்கு போகிறேன், போகிற இடத்துல புரோட்டா வேணும், இட்லி வேணும், செடியாப்பம் வேணும், சப்பாத்தி வேணும். இதான் நம்ம ரெகுலர் உணவு. புரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி மெயின். இது அப்படி தானே. இப்போ முட்டை புரோட்டா வந்திருக்கு, இப்போ நிறையா கொத்து, அப்புறம் நிறைய அந்த பானிபூரி, பேல்பூரி, இப்படி நிறைய ஐட்டம் வந்துருச்சு. அப்படி எனக்கு சோறு கொடுங்க, சோறு கொடுத்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடுங்க. இவர் சொல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க, நானும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருக்கேன். அவர்கிட்ட நான் சஃபாரி போட்டிருக்கேங்க, நானும் சஃபாரி தாங்க போட்டிருக்கேன்னு. இப்படி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை எங்களுக்கு தாங்க, நான் இனி திரும்ப வர பண்ணுவீனால் நான் உமக்கு தசம பாகம் கொடுக்கிறேன். அதான் ஆதியாகமம் 32:10 போனீங்கன்னா, கோலும் தடியும், கோலுனாலும் கம்பு தான், தடியினாலும் கம்பு தான், கோல் தான், குச்சி தான். நம்ம ஊரில் கோலுங்கிறதுக்கு என்னது, சென்னையில் கொம்பு, கொம்பு தான், ரெண்டுமே கொம்பு தான். ஒன்றும் இல்லாமல் போனேன், பெரிய திரள் கூட்டம் வருது. இதுதான் பொருத்தனை.
ஒண்ணுமில்லாத நீங்கள், ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டோட்டு பொருத்தனைகளை செலுத்தி, அதுதான் 50:14 சொல்றாரு, நீ தோத்திர பலி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. வயிறு வலி இருக்கா, தலைவலி இருக்கா, கால் வலி இருக்கா, கடன் பிரச்சனையில் இருக்கிறியா, கணவன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா, கவலைப்படாத. உனக்கு பெற்றோர்கள் கைவிட்டுட்டாங்க, கவலைப்படாத. சகோதரர்கள் உன்னை ஏமாத்திட்டாங்க, கவலைப்படாத. கடன் வாங்கினவா நான் உனக்கு தரல, அந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை இல்லை, கவலைப்படாத. நீ கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஒரு தோத்திர பலி செலுத்து. நீர் எனக்கு இந்த கடனை எனக்கு தருவினானால் உமக்கு தசம பாகம் நான். இதுதான் வாக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்பவே எப்படி இந்த நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை எப்படி வச்சுக்கிறேன் அப்படி வச்சுக்கிறேன்லாம் சொல்கிறாங்கல்ல லவ் பண்ணுறப்போ, அது 1 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுது, அது வேற. அதாவது அதே மாதிரிலாம் இல்லை. ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை. எனக்கு இதை ஞாபகம் பண்ணுறப்போ, அந்த காலாஸ்திரியில் ஒரு சகோதரர் ஆற்று ஓரமாக 1 ஏக்கர் அவங்க இடம், பெரிய பில்டிங். அந்த பில்டிங் கிட்டவே 50 லட்ச ரூபா ஆகும். கடலை மிட்டாய் கம்பெனி. அந்த கடலை மிட்டாய் கம்பெனியில் அவருக்கு கடன் வந்துடுச்சு, நடத்த முடியல. அந்த இடம் 1 கோடி ரூபாய்க்கு விற்கும். நான் சொல்வது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால். இப்போ நான் 5 கோடி 6 கோடி அது விலை. அவங்க கடன் பிரச்சனையில் உழண்டு வர்றாங்க. ஒருத்தர் அவங்க பிரச்சனைகளை அறிந்து 1 கோடி ரூபாய்க்கு போக வேண்டியது 50 லட்ச ரூபாய்க்கு கேட்குறான். 50%, 100 லட்சத்துக்கு விற்கணும், 50 லட்சத்துக்கு குடியாகிறான். வேறு வழியே இல்லை. இரவு இல்லைன்னா தூக்கு போட்டு சூசைட் பண்ணி நான் செத்து போகணும். அப்படி பிரச்சனை மத்தியில் அவர் அட்வான்ஸ் வாங்க போகிறார். அந்த அம்மா கையை பிடிச்சி, இருங்க, நாளை காலையில் வாங்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு கடவுள் ஒரு அற்புதம் செய்வார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அவர் மிரக்கிள்ஸ் ஆண்டவர், மார்பிள்ஸ் ஆண்டவர். மீகால சொல்கிறாரு, ஏசாயா 29 சொல்கிறாரு, நிறைய இடத்துல நான் அதிசயமானவர், நான் வாக்கு மாறாதவர். நீங்கள் ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, காலையில் அட்வான்ஸ் வாங்கிடுவோம். தோத்துறது சொல்லி அந்த அட்வான்ஸ் கொடுங்க, நான் காலையில் வாங்கன்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போனேன்னா தாஸ் பாஸ்டர் மாதிரி, எல்லியட் லாசர் மாதிரி 2 பாஸ்டர் 2 மிஷனரி அந்த பக்கம் ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரோட்டில் காஸ்பல் சொல்லி கொட்டடிச்சு ஏசு ரசிக்கிறார், ஏசு சுகமில்லை, ஒருத்தரும் கேட்கல. அதுக்கு முன்னால் போனோன்னா நாயை கடிக்க விட்டு சாகடிச்சிட்டான். பல தொல்லை, காஸ்பல் சொல்ல முடியாது காலாஸ்திரியில், அவ்வளோ கஷ்டம். இவங்க ஜன்னல் வழியாக பார்க்காங்க, ஏதோ 2 பேர் அவங்க ஃப்ரம் தூத்துக்குடி 2 பேர் ஏதோ காஸ்பல் சொல்லாங்க, அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணுங்கிறாங்க. அவங்க 2 மிஷனரிகளும் சாதாரண ஒரு பாஸ்டர் 2 பேர் ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணுறப்போ ராத்திரி 7-7:30 ஆயிடுச்சு. அவங்க திரும்பி போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்று இரவு எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க, எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறாங்க. தங்கி அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்க வீட்டில் தங்க. நல்ல உணவுனா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், இதான் அவங்க வீட்டில், இதுதான் நல்ல உணவு. அதுக்கு மேலே நல்ல உணவு, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் கொடுக்கல. உணவு கொடுத்து அவங்க வீட்டில் தங்க வச்சாங்க. தங்க வச்சோன்னா 2 பேரும் வீட்டில் தங்கிட்டு சாப்பிடுமுன்னா ஒரு ஜோம் பண்ணால், சாப்பிட்ட பிறகு ஒரு ஜோம் பண்ணால், காலையில் இருந்தால் ஒரு ஜோம் பண்ணால், தோத்திரம் ஆண்டவங்களை ரட்சிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டார் 2 பேரும். அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் பல வருஷங்களாக அவருக்கு வடாத கடனை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாராம். 500 லட்சத்துக்கு இருக்கின்ற வீடு 50 லட்சத்துக்கு அட்வான்ஸ் வாங்க போனதை ஆண்டவர் தடுத்து நிறுத்திவிட்டார். இதுதான் சொல்கிறாரு, நீ கடவுளுக்கு என்ன பண்ணணும், தோத்திர பலி செலுத்து. நீங்கள் என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பத்தில் இருந்தாலும் அந்த வீட்டு வாடகை என்னால் கொடுக்க முடியல, இப்போ நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், வீட்டுக்கு போனால் எனக்கு இப்போ தொல்லை, நான் என்ன செய்வேன், ஃபைனான்ஸ் வாங்கிட்டேன், 100 ரூபா தேவை வாங்கிட்டேன், ஆனால் இப்போ என்னால் ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் காலையில் இந்த ஆள் சைக்கிளில் கண்ட மாதிரி பேசுவான், என்ன செய்து நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தோத்திர பலி செலுத்துங்க. சங்கீதம் 50:1 சொல்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து, இஸ் ஏ மைட்டி பவர், அவர் வல்லமை உண்டு. அவர் 12 சொல்கிறப்போ பூமியும் நிறைவும் என்னுடையதுங்கிறார். என்னுடையது, இந்த பூமியெல்லாம் எனக்குரியதான் சொந்தம், அவர் சொல்ல ஆகும். சங்கீதம் 33:9 சொல்ற, நான் சொல்ல ஆகும், நான் இல்லை, ஆண்டவர் வானத்தையும் பூமிடைத்தான், ஆண்டவர் சொல்ல ஆகும், அவரால் முடியாத காரியம் நான் தானப்பா இதை உருவாக்கினேன். அந்த மோசே போய் கேட்குறாங்க, ஐயா எனக்கு பேச முடியாது, நான் மந்த நாக்கு,
திக்குவாயே நான் தான்ப்பா நாக்கை உருவாக்குனேன், 2 கிட்னி நான் தானே வச்சேன், 2 கண்ணு நான் தானே வச்சேன், மூக்கு 2 துவாரத்தை நான் தானே வச்சேன், நீ கண்ட மாதிரி பேசினா ஒரே ஒரு நாக்கை தானே உருவாக்குனேன், உனக்கு நான் தானே இந்த மூமெண்ட்டே கொடுத்துக்கிறேன், என்ன பண்ணணும்? ஒரு கிட்னினா கிட்னியும் ஹார்ட்டும் வந்து லங்ஸும் கிட்னியும் என்னைக்கு மனுஷன் கருவில் உருவாச்சோ உருவானாலேருந்து வேலை செய்யுது. உருவானாலேருந்து நோ பிரேக் டவுன், நோ மெயின்டெனன்ஸும் கிடையாது, பிரேக் டவுனும் கிடையாது, அதுக்கு போய்கிட்டே இருக்குது. அது மெயின்டெனன்ஸ் பிரேக் டவுன் தான் உடம்புல 102 ஓட்டை போடணும், கிடையாது, போய்கிட்டே இருக்கு. அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வல்லமை உள்ள தேவன். அந்த ஆண்டவற்றை நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. கால் அப்பான் த ட்ரபிள் டைம். உனக்கு எப்போ ஆபத்து வருதோ, பிரச்சனைகள் வருதோ, வேதனைகள் வருதோ, அந்த இடத்துல தகப்பனேன்னு கூப்பிடு. அங்கே ஒருத்தர் வந்து நின்றுவார். கூப்பிடுறப்போ நான் கூப்பிட்ட நாளிலே சொல்கிறார், கூப்பிட்ட டைமில். இப்போ நான் ஃபோன் பண்ணேன், தலைவர் ஃபோன் எடுக்க மாட்டார், அவருடைய நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி. டான்ஸ் பாஸ்ட்டு அவசரத்துக்கு என்ன பண்ண மாட்டார். ஒரு நாள் திட்டினேன், ஒன்றும் இல்லை என் பொண்ணு நம்பரை வாங்கிட்டு போயிடலாம், என்னை தொல்லை பண்ணாதான்ட்டார். இப்போ 2 நம்பர் பாஸ்டர் தாஸில் இருக்கேன். அவர் போட்டோ எடுக்க மாட்டார், வழக்கம் போல் எடுக்க மாட்டார். ரொம்ப லக்கு, அதிசயமாக எடுக்கிறது. அடுத்த பொண்ணை கட்ட அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள்மா. இது மனுஷன். ஆனால் கடவுளை நோக்கி கூப்பிடுறப்ப நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு இல்லைக்கு வெளியில் இருக்கிறார், தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை வேறொரு நபர் ஒரு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களோட ஃபோனை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பலை, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார், போடான்ட்டார். இதெல்லாம் தாஸ் பாஸ்ட்டு. அவர் பொண்ணு அப்படி இல்லை. சொல்லுங்கள் அங்கிள், நீங்கள் கூட அவங்களோட அவசரத்துக்கு ஜோம் பண்ண அந்த பாப்பா நம்பரை வாங்கிக்கோங்க. இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இவரே எடுக்க மாட்டார். இவர் ஒய்ஃபுக்கு போட்டால் எடுப்பாங்க. இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, இவரும் எடுக்க மாட்டார். இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணியா அண்ணன், அவருக்கு ஒன்று அண்ணே போனா போட எடுக்கலன்ட்டார். அவர் எடுக்க மாட்டார். நான் பார்த்து மீட்டிங் நடத்தினாராம். நம்ம ஆண்டவர் மீட்டிங் நடத்தினா என்ன பண்ணுவார்? வயிறு வலினா, கால் வலினா, தலைவலினா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிட்றப்போ அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். இது எப்படி இந்த வசனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுன்னா, 5:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே கடவுள் தூங்க விடலை. 3:30 மணிக்கு தான் படுத்தேன், 5 மணிக்கு மேலே எழுந்திருப்பான்ட்டார், கட்டப்பட்டார். அப்புறம் உருண்டு பிறண்டு படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. ஏன்னா ராத்திரி 5 மணி நேரம் தான் தூங்கினேன். நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிலான்னு பார்த்தேன், ட்ரை பண்ணல. இல்லை வேண்டாம் எழுந்து போய் உட்காரு சேரில்ன்ட்டார். உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன பேசலான்னு. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு அந்த வாட்ஸ்அப் ஏதோ தோணுனே. அப்போ ஒரு சின்ன கதை, குட்டி கதை கேட்டேன். ஒரு சூப்பர் கதை. ஒரு நல்ல மனுஷன், வேலைக்கு போகிறவர், நல்ல வேலை செஞ்சார், ஒரு எளிமையான மனிதர், பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினார். வயசாகிட்டு பிள்ளைகளெல்லாம் கவனிக்கல, ஓடுறான்னு வெட்டி விட்டாங்க. சோறு போட மாட்டேட்டான். பிள்ளைகளெல்லாம் சோறு போட மாட்டேட்டான். என்னடா செய்கிறதுன்னா, வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சால் கை வலிக்கு, கால் வலிக்கு, வேலைக்கு வேகமாக நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, தூக்க முடியல, குனிய முடியல. அப்போ ஒரே வழி பர்கர் பிச்சை எடுக்கிறதா. யார்ட்டையாவது யாகாசம் வாங்கி, ஐயா 2 கொடு 5 கொடு, தர்மம் வாங்கி சாப்பிடணும். தர்மம் வாங்க போனார். போனால் ஒரு பொது இடத்துல போய் உட்கார்ந்தார். பொது இடத்துல போய் உட்கார்ந்தா தர்மம் அங்கே ஒன்றும் கிடைக்கல. அங்கே இன்னொருத்தர் இருந்தார், இவரை மாதிரி இன்னொருத்தர் வந்திருந்தார். என்னென்னா அங்கே வந்தேன்னாரு. இதே மாதிரி இருந்து என் பிள்ளைங்களாம் வெட்டி விட்டாங்க, சோறில் உட்காந்தேன். நானும் அந்த நிலமை தான். இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாதுவா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே தாஸ் பாஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம். அவங்க வீட்டு பக்கத்தில் போய் உட்காந்தா அங்கே நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நிறைய பேருக்கு கிஃப்ட்டு கொடுப்பாரு. அவர் பெரிய ஆள், அவர் வீட்டு பக்கத்தில் போனால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய துட்டு வச்சுருக்கிறாரு. அதனால் அங்கே போய் உட்காந்துக்கலாம் வான்னு 2 பேரும் அவங்க வீட்டு பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி, ஒருத்தர் சொன்ன மாதிரி நிறைய வந்தாங்க. வர்றவங்க போகிறவங்களாம் பாஸ்ட் இல்லை. பாஸ்ட்டு பார்த்தோன்னா ஜெபம் பண்ணு, கொடு, ஏழைக்கு இறங்கிறவனு கத்தருக்கு கடவுன்னு அவர் பிரசங்கெலாம் பண்ணி அனுப்பினார். அதனால் வெளியே வருவாங்க 5-10 கொடுத்தாங்க. இவங்க தட்டு நிறைஞ்சிது. அதே மாதிரி 2 வேளை 3 வேளை தாஸ் பாஸ்ட்டு சோறும் போட்டுட்டார். அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டு, நல்ல வயறார சாப்பிட்டு அங்கேயே 2 பேர் இருந்தாங்க. கதை ஓடிக்கிட்டே இருக்குது. இது திடீர்னு ஒருத்தர், அந்த இடையில முதல்ல இருந்தவர் என்ன பண்ணார், உடம்பு சரியில்லை, செத்து போகிறான். 2-3 நாள் ஆச்சும் செத்து போனால். 2-3 நாள். இப்போ ஒருத்தர் மட்டும் இருக்கான். ஒருத்தர் மட்டும் இருக்கப்போ 2 பேர் உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. அப்பா, நீ ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கிற, பிச்சை எடுக்கிற, சாப்பிட்ற, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நகை காணாமல் போச்சு, முக்கியமான ஒரு நகை காணலை, அதை யார் எடுத்தா? நீ தானே இங்கே இருக்க, உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அவன் சொன்னான், ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு யார் வந்தாங்க போனாங்க தெரியல, நீ தாண்டா எடுத்தேன்னு அவர் மிரட்டுறாங்க,
இல்லை நான் எடுக்கலைங்கிறான், இல்லை யார் வந்தாங்க போனாங்கங்கிறான், இல்லை தெரியலங்கிறான். நீ ஒரு ஆள் தான் வாட்ச்மேன் மாதிரி இங்கேனே இருக்க, அவன் நீ தாண்டா எடுத்தேன்னு மிரட்டி அவனை கொண்டு போய் தாஸ் பாஸ்டர்கிட்ட விட்றாங்க. தாஸ் பாஸ்டர்கிட்ட கூட்டு போன 2 பேரும் சொல்கிறாங்க, ஐயா இவன் தான் இங்கே இருந்தான், இவன் தான் எடுத்தான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவன் தான் இல்லைங்கிறான்னு அவர் சொல்கிறாரு. 2 பேரும் பஞ்சாயத்து ஓடுது. பஞ்சாயத்து ஓடுறப்பா ஐயா எனக்கு தெரியாதுங்கிறான். அப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறார், இங்கே உட்காரு, நீ தான் எடுத்த கொடுக்குறன்னு உங்க உட்கார வச்சார். வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக மூலையில் உட்கார வச்சார். ஓரமாக உட்கார்ந்தவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். தகப்பனே தகப்பனே, லார்ட் லார்ட், கடவுளே கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீங்க? ஆபத்து காலத்தில் நோக்கி கொடுப்போம், விடுதலை கொடுப்பீங்க. நான் கஷ்டத்தில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எனக்கு விடுதலை தரல. பாருங்க நான் ஒன்றுமே செய்யலை. இப்போ நான் திருடன் பட்டம் கட்டுறாங்க, நான் அவர் ஏழைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை தகப்பனேன்னு அவன் அழுது ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் அவன் கூப்பிட்றப்போ அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் fear to the Lord beginning be the wisdom. கடவுளுக்கு பயப்படுறப்ப ஞானத்தை தரும் ஆண்டவர். அதிதின் காலத்தில் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட நம்ம பயந்து கர்த்தருக்கு, அதுதான் இந்த கல்யாணத்தில் வாசிக்கிறாங்க சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் இணைக்கிறவன் வேணும். யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படுறேன்னா அந்த பார்த்தோன்னே அது இல்லை, தோத்திரம் பாஸ்டர் அது இல்லை. மனதளவில் புருஷனை ஏமாற்றக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு சோறு போடணும், வாங்கின கடனை கொடுக்கணும். வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணை கூப்பிட்டு இல்லைன்னு சொல்கிறீன்னு சொல்லக்கூடாது. எது தண்டல் வாங்கிட்டோம், கெட்ட முடியாது தெரியாம வாங்கினேன். வாங்கின பிறகு தண்டல்காரன் வரப்போ பொண்ணை விட்டு இல்லை சொல்லி, எங்கள் அம்மாவுக்கு ஜுரம், கை வலி கால் வலி, எங்கள் அம்மாவுக்கு கொரோனான்னு சொல்லு, அப்போ தான் பயந்து போவான். இன்னும் நம்ம ஏன் சொல்லணும்? இதெல்லாம் கடவுளுக்கு பயப்படாத வேலை. கடவுளுக்கு பயப்பட்டு ட்ரெயினில் டிக்கெட் ஏறி ட்ரெயினில் யார் டிக்கெட் கேட்க போகிறா பார்த்துக்கலான்னு, அதெல்லாம் கடவுளுக்கு போய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணால் மெட்ரோ ரயில் போட்டு கார்டு காட்டானா என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா வெளியவே உள்ளவும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது. ஏன்னா ஒரு கார்டு வச்சுருக்கேன், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஏறிட்டேன், ஃப்ளைட்டை விட்டு வந்து இறங்கி விம்கோனர் யானில் போய் இறங்கி காடை காட்டுறேன், திறக்கவே மாட்டேங்குது. 5 கைட்டில் வச்சு திறக்கிறேன், காடை காட்ட மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. அவர் பாப்பா வந்து சார் ஐயா அங்கே வைங்கன்னு ஒரு சகோதரி சொல்கிறா, ஒரு வாலிப மகள், எனக்கு தெரியலன்னு. உண்மையிலே தெரியல, எதில் வைக்கிறதில்ல. ஒரு காடை இதில் காட்டணும், ஒரு காட்டில் அதில் காட்டணும். வேறு வழி இல்லாமல் கவுண்டரில் கால்கிட்ட கொடுத்தா, சார் துட்டு காசு இல்லை சார், துட்டு இல்லை, அதனால் நீங்கள் வெளியே போக முடியாது. முன்ன அப்படி இல்லை, எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனால் துட்டு இல்லை, கையில் வாட்ச் இல்லை, மோதிரம் செல்லு இல்லை, என்னன்னாலும் பண்ணிக்க, துட்டு இல்லை போயான்னா தோத்திர நீ வெளியே போடான்னு அனுப்பிடுவான். அது எலக்ட்ரிக் ட்ரெயினில். இப்போ உள்ளே என்ன பண்ண முடியாது, நம்ம எவ்வளவோ அதுக்கு மேலே கவர்மெண்ட் தடி எடுத்தால் தண்டல்கார மாதிரி ஆகிட்டான், ஏமாத்துறோன்னு. பாதி பேர் டிக்கெட் எடுக்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயினில் 10 ரூபா தான் டிக்கெட்டு, 5 ரூபா தான் டிக்கெட்டு. அதில் நிறைய பேர் இப்படி கையை காட்டுறான், பாஸ் ஆகும். இப்போ அங்கே போய் பாஸ்ன்னு சொல்லுங்களேன், சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய ஏசி ட்ரெயின், யாருமே ட்ரெயினுக்குள்ளே ஏற முடியாது, டிக்கெட் இருந்தால் தான் ஏற முடியும், அப்போ தான் கதவை திறக்கும். ஏசி ட்ரெயின் வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயினில் நாளைக்கு போகிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு 100 பாரத் வரப்போகுது, இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜியான். துட்டு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஏழைங்க என்ன பண்ண முடியாது. இதுதான் கர்த்தருக்கு பயம். நீ பயப்படலனால பயத்தை காட்டிட்டான். முன்ன கரண்ட் நாங்கள் கம்பெனி வச்சுருக்கிறோமோ பல மாதம் கரண்ட் பில் கட்ட மாட்டோம். ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். பெரிய கம்பெனி, ஐஸ் கம்பெனி வச்சுருந்தோம். ஒரு 3 பிறகு டிஸ்கனெக்ஷன் வருவான், வர்றவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போயிடுவான், டோர் லாக்குன்னு போயிடுவான். பிறகு 3 மாதம் கழிச்சு கேபிள் கட்டிங்கன்னு வரும், அவனுக்கு 50 ரூபா கொடுத்தா அங்கே கேபிள் கட் பண்ண முடியலன்ட்டு போயிடுவான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். இப்படி 6 மாதம் ஆகி ஒரு 20,000 ரூபா பேலன்ஸ் வரும். அப்போ டிஏ பார்த்து ஐயா அங்கே ஏழை கெட்ட முடியலன்னு கை காலில் இருந்தால் டி 10,000 ரூபா கழிப்பார், கழித்து 30,000 ரூபா கட்டும்பார். 30,000 ரூபா மொத்தமாக கட்ட முடியல 4 டிவாக கட்டுன்னுவார். 2 டிவி கட்டிட்டு ஏப்பம் விட்டுருவோம். இப்போ அப்படிலாம் இல்லை, முன்னால் பணத்தை வந்து கேட்டு ஈபி நிற்கிது. இன்றைக்கி அந்த அளவுக்கு கவர்மெண்ட் என்னாச்சு, ஒரு பக்கம் ஓசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 3 மடங்கு கலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணலை, கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து அவன் என்ன பண்ணான், கடவுளை நோக்கி ஜெபிக்கிறான். தகப்பனே எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஜெபிக்கிறப்போ அவனை ஆண்டவருக்கு ஒரு மைண்ட் செட் கொடுக்குறாரு. அடுத்த நாள் அந்த எஜமான் தாஸ் பாஸ்டர் போய் உட்காந்துக்கிறான். ஐயா தோத்திரம், ராத்திரிலாம் திங்க் பண்ணேன். திங்க் பண்ணுறப்போ ஒரு நான் எனக்கு நேற்று நான் என்னெல்லாம் நடந்துன்னு திங்க் பண்ணேன். அப்போ 2 நாளைக்கு முன்னால்
இந்த செத்து போனவன் இங்கேருந்து ராத்திரி உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே போனான். போயிட்டு இங்கேருந்து நடந்த 15 நிமிஷம் அங்கே ஒரு மார்வாடி கடை இருக்குது. 15 நிமிஷம் தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டான். அவன் தான் என் கூட செத்து போனவன் தான் எடுத்துருக்கணும். நீங்கள் அந்த 15 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் போய் பாருங்க என்ன அவன் சொன்னான். நான் திங்க் பண்ணேன், எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு அந்த பிச்சைக்கார திருடன் பட்டை கட்டப்பட்டவன் சொல்கிறான். உடனே தாஸ் பாஸ்டர் 2 பேரை கூட்டிகிட்டு 15 நிமிஷம் யோசனை பண்ணுறாரு. அங்கே மல்லாராம் சேட்டு கடை இருக்குது. ஆமாம், அவன் திருட்டு நகை வாங்குற ஆள் தான், அவனை போய் பார்க்கணும். எல்லாம் போகிறாங்க. போயிட்டு அவரை போய் ஒரு மிரட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த தாஸ் பாஸ் கூட 2 எஸ்கார்டு போனாங்கள்ல, இவர் எஸ்கார்டோட வர்றதில்லை. இன்னும் சிலர் எஸ்கார்டோடே வருவாங்க, இவர் எஸ்கார்டு இல்லாமல் வரமாட்டார். எஸ்கார்டு எல்லாருமே எஸ்கார்டு ஒருத்தர், இவர் தனியாக தான் வருவார். இவர் துறைமுகத்தை காட்ட மாட்டார் எங்கேயும், அவர் தனியாக வருவார். எஸ்கார்டோட எப்போவுமே நிறைய பாஸ் வருவாங்க. அதே மாதிரி 2 எஸ்கார்டோட அந்த ராஜா போகிறார். 2 எஸ்கார்டோட ராஜா போகிறப்ப அதை சொல்கிறாரு, அவனை ஒருத்தன் பேரை கேட்டு, ஏய் நீ தாண்டா வந்து கொடுத்துட்டு என்னையை போட்டு கொடுக்குறீடான்ட்டான். உண்மை எப்படி வந்துச்சு பாருங்க. அவனை கேட்டால் ஆமான்ட்டான். அப்போ இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டேன், எப்படா உனக்கு இதை எப்படா சொன்னேன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, ராத்திரி படுத்திருந்தேன், இவர் தான் போனார், போகிறப்ப கையை மிதிச்சிட்டாரு, தூங்குறவனை முழிச்சு பார்த்தேன், ஒரு பெட்டியோடு போனார், வர்றப்ப எம்டி பையோடு வந்தார். 15 நிமிஷம் போக 15 நிமிஷம் வர 30வது நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டார். அதனால் இவரை தவிர யாரும் இல்லைங்கிறத நான் திங்க் பண்ணி சொன்னேன்னு சொன்னான். அது உண்மை. இதுதான் நம்ம என்ன பிரச்சனை என்ன கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை தருமாண்டவர். கர்த்தரை நோக்கி நீங்கள் அழைக்கிறப்போ அந்த கர்த்தர் விடுதலை தரும் ஆண்டவர். அதுதான் ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிட்டு என்ன ட்ரபுளோ அந்த நேரத்தில் கால் அப்பான்மை என்னை நோக்கி கூப்பிடு. அதுதான் சங்கீதம் 107:19, ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிடுவார்கள், நான் இக்கட்டிலிருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன். ஐ சென்ட் த வேர்ட் அண்ட் ஹீல் யூ. நீ குணமாக்குவேன், நம்மை குணப்படுத்துவேன். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் வார்த்தையை நமக்குள்ள அனுப்பி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்ப அதுதான் சங்கீதக்காரன் சொல்றப்போ சங்கீதம் 34 நான் எக்காலத்திலும் கர்த்தரை அவர் துதி. அதுதான் 103 சொல்ல என் ஆத்துமாவே. 104 சொல்றாரு, என்ன சொல்றாரு? 104 என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 105 சொல்ல கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை. நீ யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதித்து அதுதான் சொல்ல என் 2வது வசனம் சொல்றாரு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். நான் பிரைஸ் பண்ணேன், நான் கர்த்தரை துதிச்சேன், துதிச்சுட்டு விட்டுட்டேன். இன்னொரு வாட்ஸ்அப் கலக்க கேட்டேன், நமக்கு பிரச்சனைகள் எப்படி வரும்னா, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறா, ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிடுறா. ஃபெயில் ஆனோன்னா அந்த டீச்சர் திட்டுறாங்க, ஒதுக்குறாங்க, நீ மக்கு மண்டு. அப்படி சொன்னோன்னே இன்னொரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக அவளை சேர்க்கலை. நிறைய பேர் அவளுக்கு எதிரி ஆகிடுறாங்க. எதிரி ஆகிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வருது, அம்மாட்ட அழுகுது, ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டம்மா, படிக்க முடியல, என் ஃப்ரெண்டு என்னை உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்ட்டா, இல்லை நீ ஏளனமாக பார்க்குறாங்க, அந்த சமூகமே நீ திட்டுதுமான்னு அழுதான். அந்த அம்மா வீட்டில் கேக்கு செஞ்சாங்க. கேக்கு செய்கிறப்ப அந்த ஆயில் கொஞ்சம் எடுக்க சொன்னாங்க. கேக்கு கூப்பிட்ட ஆயிலை அதை கொஞ்சம் குடினாங்க. என்னம்மா ஆயிலை போய் குடிக்க சொல்கிறேன்னாங்க. பிறகு கேக்குக்கு போடுற முட்டை, பச்சை முட்டையை குடினாங்க. அது எப்படிமா 5 முட்டை 6 முட்டையை குடிக்க முடியும்னு. இப்படி மாவை சாப்பிடுனாங்க, முடியல. எல்லாத்தையும் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே மிக்ஸ் ஆகிரும்னாங்க அந்த அம்மா. அது எப்படிமான்னுச்சு. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, கேக்கு போடுற மாவு, ஈஸ்ட்டு, முட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓவனில் வச்சு, ஓவனுங்கிறது சூடு ஏற்றுறது. ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா, நல்ல பெரிய கடைக்கு போனீங்கன்னா பப்ஸு கேட்டால் நேற்று போட்ட பப்ஸு சூடு ஏற்றி கொடுப்பாங்க. அதுதான் ஓவன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நேற்று விடுவாங்க. ஓவன் எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறான் பாருங்க.
அதே மாதிரி அந்த ஓவன் எடுத்து கொடுத்து ஓவனில் வச்சு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஓவனில் வச்சு ஒரு டிகிரி வச்சாச்சுன்னா அந்த டிகிரியில் அதை சுற்றி சுற்றி வந்து அது நின்றோம். அப்போ அது கேக் ஆயிரும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் மத்தியில் எப்போவுமே நல்லதை மட்டும் இல்லை, சில துன்பங்கள் வேதனைகள் மத்தியில் ஆண்டவரோடு நெருங்கி காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்ல. அதுதான் சொல்றாரு சங்கீதம் 34 என்னோடு கர்த்தரை மேன்மைப்படுத்தும். ஏன்னா அவர் சங்கீதம் 78-70 சொல்றாரு, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் எடுத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு. சாதாரண ஒரு மனுஷன் ராஜாவாகிறார். சாதாரணமா இருக்க உங்களை முன்னையும் ராஜாவாக்க மாட்டார். ஒரு கவுன்சிலராக மாற்றுவார், எம்எல்ஏவா மாற்றுவார், எம்பியா மாற்றுவார், மினிஸ்டராக மாற்றுவார். உங்கள் பிள்ளைகள் படிக்கிறப்போ ஒரு ஐஏஎஸ்ஸாக மாற்றுவார், ஐபிஎஸ்ஸாக மாற்றுவார், ஒரு கலெக்டராக மாற்றுவார். கர்த்தருக்கு பயப்படுறப்போ உங்கள் பிள்ளைகள் தொழில் மூலம் பெரிய ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்ம மேன்மைப்படுத்தணும். அதுதான் அவர் சொல்றார் 4வது வசனத்துல, கர்த்தரை தேடினேன். Seek to the Lord. ஆண்டவரை தேடினேன். நம்ம யாரை தேடணும்? கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மேன்மை பாராட்டணும். கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. நான் யாரை தேடினேன்? வீட்டுக்காரை தேடல, அம்மாவை தேடல, வாத்தியாரை தேடலை. நேற்று ஒரு மகாட்ட பேசினேன், ஒரு மகா கூட பேசினேன். என்னம்மாண்ணேன்? எக்ஸாம் பண்ணான். எக்ஸாமுக்கு யார் கூட பேசிட்டு ஃப்ரெண்டு கூட என்னம்மாண்ணா முக்கியமான கொஸ்டினை கேட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமான கொஸ்டின் யாரை கேட்கணும்? படிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கக்கூடாது? முக்கியமான கொஸ்டினாக அவுட் பண்ண கடவுள்கிட்ட கேட்டால். நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், முதல்ல பைபிள் எக்ஸாம். கொஸ்டின் என்னென்னா 4 சான்ஸு. முதல் கிறிஸ்தவர்கள் பெயர் எங்கே அழைக்கப்பட்டுச்சு? ஃபஸ்ட் டைம் கிறிஸ்டின் எங்கே அழைச்சாங்க? 4 பேர். எந்த ஊர் தெரியல எனக்கு. எக்ஸாம் காப்பி அடிக்காமல் வர்றாங்களே கண்ட்ரோலரு, அந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்குது. எக்ஸாம் காப்பி அடிக்காமல் பார்க்க வந்த அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா அதை தப்பாக இருந்தால் நான் ஃபெயில் ஆகிருக்கேன். அந்தியோகியா அப்போஸ்தலர் 11:24 இருக்குது. அந்தியோகியா 11:24-25 இருக்குது. காப்பி அடிக்காமல் பார்க்க வந்த அம்மாவை எனக்கு என்ன பண்ணுறாங்க? அப்போ நம்ம கூப்பிடுறப்ப என் சத்தத்துக்கு கர்த்தரை தேடுறப்போ எனக்கு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆண்டவர். லிசன் டு மீ. ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். அதுதான் கூப்பிட்ட நாளிலே ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறப்ப கர்த்தரை தேடணும். என்ன பிரச்சனை, என்ன கண்ணீர் வந்தாலும் நோக்கி பார்க்கணும். 5வது வசனம், நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறப்போ பவுடர் போட்டோ, ஸ்னோ போட்டோ, பியூட்டி பார்லர் மேக்கப் செட்டு வச்சோ பிரகாசமாக முடியாது. கர்த்தருடைய மகிமைப்பட்டுச்சுன்னு என்ன ஆயிடுவோம்? மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. அங்கே இருக்க மக்கள்லாம் சொன்னாங்க, ஏய் முகத்தை மூடி ஆகணும், எங்களால் பார்க்க முடியல. லைட் அடிச்சிச்சு அவர் முகத்தில், பிரைட்டு கூசிச்சு. இவர் செல் லைட்டை ஆன் பண்ணிட்டு கண்ணில் வைக்க முடியாது, அப்படி இருந்துச்சு அவன் லைட்டு. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நம்ம பிரகாசம் அடையும் மக்கள். அதே மாதிரி அவர் அடுத்து 6,700 கூப்பிட்டார். கூப்பிடுறது நான் யாரு? சாதாரண ஒரு பரம ஏழை. நான் கூப்பிட்டேன். கூப்பிடுறப்ப விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி காத்துக்கிடுவார். கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி காத்து. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் காண்டு கொண்டேன். இந்த ராம்நாடு, அது சிவகங்கை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்டு, சூப்பர் டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவிலே. மழை பெய்யாது, மழை பெஞ்சால் தண்ணி போகாது, பூமிக்குள்ளே இறங்காது, களிமண் அப்படியே நிற்கும். விளைச்சலுக்கு ஏற்ற பூமி இல்லை. மயிலும் பாம்பும் தான் அதிகம். அந்த ஊரில். அந்த ஊரில் முள்ளுச்செடி அதிகம். முள்ளுச்செடி இருந்தாலே அந்த பூமி கெட்டு போகும். மோசமான ஒரு பூமியோட நிலத்தடி விளையாது.
மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே நிற்கும். அந்த மழை தண்ணி 1 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கூட நிற்கும். குழு குழுன்னு ஆகிடும் தண்ணி. அந்த அங்கே எந்த விவசாயம் வராது. அதனால தான் காமராஜர் முள் விதையை விதைச்சி விட்டார் ஹெலிகாப்டர் மூலம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய மரமாக ஆயிடும். 2 வருஷத்தில் அதை வெட்டி கரியாக்கி இந்தியா முழுதும் அனுப்புனாங்க. இப்போ அதுக்கு வேல்யூ குறைஞ்சி போச்சு. ஏன்னா கேஸ் வந்துடுச்சு, இயற்கை வாயு, எரிசக்தி, வெப்பசக்தி, சோலார், நிறைய ஐட்டம் வந்துருச்சு. அதனால் அந்த கரியோட வேல்யூ இப்போ குறைஞ்சிருக்கு. அந்த கறி தான் அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு தான் முள் மரத்தை வெட்டி அதை கரியாக்கி அடுப்பங்கரியாக்கி அனுப்புவாங்க. அந்த ஊர் ரொம்ப ஒரு தீவிரமான ஊர், ஜாதியை வெறி பிடிச்ச ஊர். எந்த ஊருன்னு கேட்பான். இந்த ஊர்னா இந்த ஜாதிக்காரனுக்கு இவன் எதிர் ஜாதிக்காரன் அங்கனே கழுத்தை எடுத்து போட்டுருவான். பயப்பட மாட்டான். போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நாள் போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் வராது. போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் கேஸ் வராது. அதுக்கு மேலே கேஸ் வந்து அடித்து கொண்டுருவான். ஒரு ஜாதிக்காரன் அந்தந்த கிராமத்தில் ஜாதி வெறி அதிகம். இப்போ போன வாரத்தில் ஒருத்தருக்கு நினைவு நாள், இந்த அடுத்த மாதம் கடைசியில் ஒருத்தருக்கு நினைவு நாள். 144 சட்டம் போடுவாங்க. பஸ்ஸெலாம் ஓடாது. ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து என் காரில் நான் போனால் நான் என்னுடைய பாஸ் இருந்தால் தான் என் சொந்த காரில் தான் உள்ளே போக முடியும். ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. போன வாரம் ஒருத்தருடைய நினைவு நாளில் அப்படி நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் லாரியில் பஸ்ஸிலேருந்து விழுந்துட்டான், டிவியில் காட்டினான். அப்படி ஒரு தீவிரவாதம் நிறைந்த ஊரில் அந்த தீவிரமான நாளில் நான் காரில் போகிறேன். அந்த ஊரில் அப்போ ஜாதி கலவரம். நான் என்னுடைய ஜீப்பில் போகிறேன். ஊருக்கு வெளியே மறைச்சிட்டாங்க. ஒரு 50 பேர் சுற்றிட்டாங்க. கையில் நல்ல உருட்டு கட்டை. நாங்கள் வண்டிக்குள்ளே கொஞ்சம் பணம் இருக்குது, 4 பேர் உட்கார்ந்துருக்குறோம். அந்த ஊருக்கு அவுட்டரில் எங்களை மறைச்சிட்டாங்க. பந்துன்னு தெரியும், அந்த ஊர் அந்த பந்துன்னு தெரியாது. அந்த ஊரில் ஜாதி கலவரம் நடந்திருக்குன்னு தெரியாது. எங்களை மறைக்கிட்டால் முகத்தை பார்த்தோம் நாங்கள் என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை ஊருக்கு போயிருக்காங்க, அடிக்க போகிறாங்க. அதில் ஒரு எஸ்ஐ வந்தார். ஏய் ஏன்டா அங்கே வந்து எங்களை மிரட்டி அப்படியே ரிவர்ஸில் போய் சொல்லி திரும்பி போட்டேன். நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு செகண்டில் அவங்களெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசி எங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டி பின்னால் ரிவர்ஸில் போச்சு திரும்பி போய் சொல்லிட்டேன். ஓடிருன்ட்டேன். கிட்டத்தட்ட 10-15 செகண்டில் நடந்த சம்பவம். 15 செகண்டில் ரிவர்ஸில் வந்து எப்படி நடந்ததுன்னே தெரியாது. 2 மணி நேரம் என் கை கால்களில் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. இவ்வளோ பெரிய உருட்டு கட்டை, சவுக்கு கட்டை, என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் அதுதான் சொல்கிறாரு, சூழப்பாளையம் இறங்கி தேவதூதுகளை அனுப்பி பாதுகாத்து கொள்ள மாட்டார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான் என்று வாக்குத்தத்தம் சொல்லுது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். மனிதனை நம்புகிறவனோ கரளையாய் போன செடி. கரளையாய் போன செடினா சென்னைக்காரங்களுக்கு தெரியாது. மழை பெய்யறப்போ பசுன்னு புல் வளரும். 10 நாள் வெயில் அடிச்சுன்னா புல்லுலாம் வாடி போகும். கர்த்தரை நம்புறப்ப எப்பவுமே பசும்புல்லை போல நம்முடைய வாழ்வு இருக்கும். அப்போ நம்ம ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறோம். அவரை நோக்கி கூப்பிடுறப்போ அதுதான் தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்தி காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்கும் ஆண்டவர். இஸ் எ ரிலீசிங் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் விடுதலை கொடுப்பதற்காகவே, மானத்தியில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தில் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். நாளைக்கு உலக அமைதி தினம், வேர்ல்டு பீஸ் டே, உலக அமைதி தினமா நாளைக்கு. ஆனால் ஆண்டவர் அமைதியை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். நீங்கள் எப்போ என்ன பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க,
என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தல் எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்க்கிறப்போ அவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த சம்பவம், ஜீப்பை சுற்றி 50 பேர், ஜீப்புக்குள்ள 4 பேர், வீட்டுக்கு போவோமான்னு தெரியாது, வண்டி நொறுக்கப்படுமாமா தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவதூதரை போல ஒரு அதிகாரி வந்து யாருனே தெரியாது எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர், உன் வியாதியிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குமா, உங்க கிருபை தேடி நிற்கிறப்பா, ஆபத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க தகப்பனே, உண்மை அழைக்கிறோம் தகப்பனே, எனக்கு தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்துன்னு சொன்னீங்க தகப்பனே, நான் தோத்திர பலியிட்டு என் பொருத்தனையை சொல்லியிருக்கிறேன் தகப்பனே, எனக்கு இந்த விடுதலை தருவீரனா, எனக்கு இப்படி வாழ்வு தருவீரனால், எனக்கு இந்த வேலை கிடைக்குமாயும், எனக்கு கற்பத்தின் கனியை தருவீரானால், எனக்கு ஒரு நல்ல கணவரை தருவீரானால், எனக்கு ஒரு நல்ல மனைவியை தருவீரானால், எனக்கு ஒரு வீட்டை தருவீரானால், எனக்கு ஒரு நல்ல வேலையை தருவீரானால், எனக்கு ஒரு ப்ரொமோஷனை தருவீரானால், எனக்கு நல்ல படிக்கிற ஞானத்தை அப்பப்போ ஞானத்தை தருவீரானால், உமக்கு நான் அப்படி செலுத்துகிறேன் தகப்பன் என்று அந்த நன்றி பலி செலுத்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய பிரசனம், அந்த பிள்ளைகளோடு ஒரு வல்லமை, அந்த பிள்ளைகளோடு ஒரு அபிஷேகம் தகப்பனே, அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. சங்கீதம் 50, 14, 15 படி இந்த பிள்ளைகளை இங்கே பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக பரிசுத்த ஆவியான திருச்சபையிலுடைய வல்லமை இறங்கி தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொட போகிற தயவுக்காக கூட விசேஷமாய் திருச்சபையின் ஊழியர் குடும்பங்கள், திருச்சபையுடைய மூப்பர் குடும்பங்கள், திருச்சபையின் மக்கள், விசேஷமாய் இந்த இசை மீட்டி அன்பு தம்பி ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த அமாவாசை ஜெபத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துகிற இந்த ஜெபத்தில் நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள போகிறோம். ஒரு அற்புதத்தை தாங்க, ஒரு அதிசயத்தை தாங்க, வழி நடத்துங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு